பொரிச்ச மீனில் ஒரு டிஷ் பண்ணிடலாங்களா? பசங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியான டிஷ் தாங்க இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃபிஷ் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஆல்ரெடி ஃப்ரீ ப்ரிப்ரேஷன் எடுத்து வச்சாச்சு. இது மீன் முதல்ல பொரிச்சு வச்சு அது எப்படி பொரிச்சு வச்சு தான் இப்போ காமிக்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை சிட்டிக்கை உப்பு போட்டு நல்லா கலந்து, நல்லா அந்த மீன் பொரிக்கிற பதத்துக்கு நல்லா கலந்து மசாலாவை தடவி ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தது தாங்க இது. ஆல்ரெடி இது மீன் பிரியாணிக்கு பொரித்து வச்ச மீன் தாங்க அது. அதில் தான் கொஞ்சம் பிரியாணிக்கு போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து மஞ்சூரியன் செய்யலான்னு செஞ்சுருக்கேங்க. அதாவது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதில் நான் எப்போவுமே இது மாதிரி பொரிச்சாவே எடுத்து ஹனி சிக்கன், ஹனி மஞ்சூரியன் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியது தாங்க. அதில் எடுத்து வச்ச அந்த மீனை தான் பொரித்து எடுத்து வச்சு கொஞ்சமாக எடுத்து மஞ்சூரியன், ஃபிஷ் மஞ்சூரியன் தாங்க போட்டாச்சு. இது அன்னைக்கே எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது பொரிச்சு வச்ச மீனில் தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நீலவாக்கில் அரைஞ்சதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கின உடனே வேணால் குட்டி குட்டியாக பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் போடலை. வேணால் நான் இஞ்சி பூண்டு அதில் போட்டதுனால போடலை. அப்புறம் குடமிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தாங்க. இது ஆல்ரெடியே இந்த ஹனி சிக்கனில் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மெத்தட் தாங்க. அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமும் டொமேட்டோ சாஸ் 2 கப்பும் அரை கப்பு சோயா சாஸும், அரை ஸ்பூன் உப்பு தூளும் போட்டாச்சுங்க. அது போட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டாச்சு. என்ன மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாய் தூள் போடலை. டேஸ்ட்டுக்கு ஹனி ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க. அது கலந்து வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டு நல்லா கலக்கி அதை எடுத்த உடனே ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடிங்க. இது நல்லா இந்த மீனை போட்டு நல்லா கலந்து எடுக்க போகிறோங்க. இது நல்லா கலந்து சொல்லண்டு அந்த மசாலா உள்ளே ஊறினோன்னே எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடிங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி மீன் பிரியாணிக்கு இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக சாப்பிட்டாங்க. இது சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்க சும்மாவே ஸ்பூன் போட்டே சாப்பிட்ருவாங்க. இது இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ.